கர்த்தர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தினுடைய அதனுடைய அந்த கடைசி பகுதியை மட்டும் இன்னைக்கு நம்ம எடுத்து தியானிக்கலாம். யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதா இரு, திகையாது, கலங்காது. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். தேவன் சில காரியங்கள் நமக்கு திரும்ப திரும்ப நினைப்பூட்டுகிறார். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு சொல்லவில்லையா? நான் உனக்கு ஞாபகப்படுத்தவில்லையா? நம்ம பொதுவாகவே அநேக காரியங்களை மறந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். காட்சிகளும் சூழ்நிலை மாறினோன்னு நம்ம அந்த பக்கம் சாஞ்சிடுவோம். நம்ம மாறாமல் கர்த்தருடைய வார்த்தையை நிற்கணும். அதுக்கு தான் சொல்கிறாரு, நான் உனக்கு சொல்லவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாது, கலங்காது. இப்போ பலமே கர்த்தர் நம்ம கூட இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. நமக்குள்ள ஸ்பெஷலான பலன் இல்லை, நமக்குள்ள கர்த்தர் இருக்கிறது தான் பலன்னு புரிஞ்சுக்கணும். பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாது, கலங்காது. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியமான வசனம். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற ஒரு 5 விஷயம் என்னன்னா, கர்த்தர் தேவன் சர்வ வல்லவர் நம்மோட கூட இருக்கிறார் என்ற ஒரு தேவ மனிதனுக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருக்குமானால் அவனுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்கும் அதை தான் உங்களை சுட்டி காட்ட போகிறேன். ஒரு தேவ மனிதனுக்கு, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த உணர்வு இருக்கணும். என்ன இருக்கணும்? என் தேவன் என்னோடு இருக்கிறார். இந்த உணர்வு இருந்தால் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ அது இருக்கா இல்லையா என்றதை நம்ம உணர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் இருக்கிறாரு நாம ஆமான்னு சொல்றது இல்லை. இப்படிப்பட்ட உணர்வு நமக்குள்ள இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் சோதிச்சு பார்த்துக்கலாம். அப்படி இருந்தால் உங்களுக்கு இதெல்லாம் இருக்காது. இதெல்லாம் சிலது இருக்காது, சிலது இருக்கும்ல. அதை பற்றி தான் நான் பார்க்க போகிறேன் இன்னைக்கு. முதலாவது என்னன்னா, ஒரு பரிசுத்தம் உள்ளவர், ஒரு நீதி உள்ளவர், ஒரு இரக்கம் உள்ளவர், அவர் சர்வ வல்லவர். அவருக்கு நிகர் யாரும் கிடையாது. அன்பில் அவருக்கு நிகர் கிடையாது, இரக்கத்திலே அவருக்கு நிகர் கிடையாது, ஞானத்தில் அவருக்கு நிகர் கிடையாது, நீதியில் அவருக்கு நிகர் கிடையாது, பரிசுத்தத்தில் அவருக்கு நிகர் கிடையாது. அவர் என்ன சொல்ல, நான் அவங்க கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. சரி, அவர் கூட இருக்கிறேன்னு அவர் சொன்னவர் வாக்கு மாறாத தேவனா இருக்கிறார். அவர் நிச்சயமா இருப்பார். நாம் அநேக நேரங்களிலே அவர் உணர்றதில்லை அவர் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட உணர்வு நமக்குள்ள இருக்குமானால் முதலாவது நமக்குள்ள என்ன நடக்குன்னா, நம்மால பாவம் செய்ய முடியாது. பாவம், ஒரு பரிசுத்த தெய்வத்தோடு நடக்கிறோம், அவர் என் கூட தான் இருக்கிறார் என்ற ஒரு மனிதனுக்கு அப்படிப்பட்ட ஒரு மன உணர்வு இருக்குமானால், ஆனால் ஒரு பாவத்தையே செய்ய முடியாது. பாவத்தையே ஏன் தப்பா கூட நினைக்க முடியாது. ஏன்னா அவர் நினைவுகளையும் அவர் அறிந்திருக்கிறார் இல்லையா? நம்ம செய்ய கட்டி கூட நம்ம மனதில் நினைக்கலாம், அப்படி பண்ணலாமேன்னு. அந்த நினைவுகளையும் அறிந்திருக்கிற ஒரு தேவன் நம்ம கூட இருக்கும்போது தப்பா கூட யோசிக்க முடியாது. அப்போ கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வுக்குள்ள வரணும். தேவனுடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு போகிறோம், கற்றுக்கொள்ள தான் வருகிறோம். அது நம்முடைய ஆலயத்துக்கு வருவது நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமைகளில் ஒண்ணுதான். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. நான் கிறிஸ்துவம் பண்ண சர்ச்சுக்கு போறேன், நான் கரெக்டா போயிட்டு வந்துடுவேன். இல்லை இல்லை, அதெல்லாம் வரணும் கண்டிப்பா. ஏன்னா அங்கதானே போதிக்கப்படுது, அங்கதானே சத்தியம் உங்களை வெளிப்படுது, அங்கதான் நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் அல்லது ஒரு காலேஜில் போய் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோமோ, அப்படி கற்றுக்கொள்ளுகிற இடம் தான் இந்த தேவனுடைய ஆலயம். நம்ம கற்றுக்கொள்ள தான் வருகிறோம். நாம் கற்றுக்கொண்டதை நம்ம செயல்முறைப்படுத்த தான் வருகிறோம் இல்லையா? காதலை கேட்டுட்டு போக வரல. ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவனை நான் யாருக்கு ஒப்பிடுவேன்? கண்மலை மீது கட்டப்பட்ட வீட்டுக்கு அவன் ஒப்பாயிருக்கிறான். காற்றடித்தது, புயல் அடித்தது, அப்படின்னா என்ன? 1000 பிரச்சனைகள் வந்தாலும் என் வசனத்தின்படி நடக்கிறனா ஒன்றும் அசைக்காது, ஒன்றும் அசைக்கப்பட முடியாது. அப்போ அந்த ஒரு ஜீவித்துக்குள்ள கடந்து வரணும் ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ வசனத்தை கேட்கிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுது? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இருக்கிறார்ன்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனா இருக்கிறாருன்னு நம்ம நம்பணும். அதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அவர் வாக்கு மாறாதவர், அவர் உண்மை உள்ளவரும் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டார். ஆனா நாம அதை நம்புறோமா?
அதை நம்பினால், அதை விசுவாசித்தால், அப்படிப்பட்ட உணர்வு இருந்தா நமக்குள்ள என்னன்னா, நம்மளால பாவம் செய்ய முடியாது. தப்பா கூட யோசிக்க முடியாது. இப்படி நீங்க தப்பு தப்பா உங்களுக்கு யோசனை வருது. தப்பான காரியங்களை சில நேரங்கள்ல செய்றீங்க, பதறுறீங்க, பேசுறீங்க. நான் சில காரியங்கள் ஆண்டவருக்கு பிடிக்காத உங்க வாழ்க்கையில சில நேரங்கள்ல செய்கிறது சூழ்நிலை உங்களுக்கு இருக்குமானால், நீங்க செய்ய காரணம், என் தேவன் என்ன பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் என் கூட தான் இருக்கிறாரு. என்னை பத்தி அவருக்கு எல்லாம் தெரியும். நான் எப்படி நான் நினைக்கிறத விட அவருக்கு தெரியும் என்ற ஒரு உணர்வு இருந்தா, தவறா கூட நம்மள யோசிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள், தேவன் என்னோடு இருக்கிறார், நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். அதெல்லாம் வந்து நம்ம சொல்லிக்கொள்ளலாம். ஆனா நிஜ வாழ்க்கையில கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறத சீர்தூக்கி பார்க்கணும். நம்ம வந்து கடவுளுடைய சமூகத்துல தேவனோடு வாழ்வதற்கு தான் அதை கற்றுக்கொள்ள தான் வந்திருக்கிறோம். ஒருத்தர் கேட்டார், பாஸ்டர் உங்களுடைய தரிசனம் என்ன? உங்க சபையினுடைய தரிசனம் என்ன என்ற ஒரு கொஸ்டின் கேட்டவர். நான் சொன்ன அவருக்கு தெரியும், என்னுடைய சபையினுடைய தரிசனம் வர ஒவ்வொரு மக்களையும் கர்த்தரோடு பிணைக்க செய்வது, இணைக்க செய்வது, ஐக்கியப்படுத்துறது தான் வேலை. இதை செய்யாம நான் 1000 வேலை செய்யலாம் இல்லையா? பேய் ஓட்டலாம், பிசாசு ஓட்டலாம், எல்லாம் பண்ணலாம். அப்போ வந்து நீங்க என்னோட இணைவீங்க தேட ஆண்டவர் நீங்க ஆண்டவர் ஊழியக்காரர் வல்லமையான ஊழியக்காரப்பா, வரம் பெற்ற ஊழியக்காரர். வரம் பெற்ற ஊழியக்காரோட இணைந்து கொள்ள நீங்க வரல. வரம் பெற்ற ஒருவர் இருக்கிறார். வரத்தை கொடுக்கிற ஒரு தெய்வத்தில் அவரையும் உங்களையும் இணைக்கிற ஒரு மிக சிறந்த ஒரு வேலை தான் எனக்கு கொடுக்கப்படும். இதுதான் எங்களோட தரிசனம். ஆண்டவர் அறியாதவர்கள் ஆண்டவரை புரிய வச்சு, அவரோடு இணைந்து வாழுகிறது எப்படி, அவரோடு கரங்கோர்த்து நடக்கிறது எப்படி, இதை கற்றுக் கொடுக்கிற பிரதான வேலை தான். அதுதான் நம்முடைய தரிசனமா இருக்குது. அப்போ இந்த ஆலயத்துக்கு வருகிற நீங்கள் அவரோடு இணைந்து நடக்கிறீங்களா? அதுதான் இன்னைக்கு கர்த்தர் பேசுறார். அவரும் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவர் வாக்கு மாறாதவர். நீங்க அவர் இருக்கிறாருன்னு உணர்றீங்களா? அவர் கூட தான் இருக்கிறேன்னு அந்த உணர்வு இருந்தா, உங்களால ஒரு சின்ன தவறு கூட செய்ய முடியாதுன்றதை நான் முதலாவது சொல்லிக்கிறேன். யோசேப்பு பாருங்க, அந்த போர்த்திபால் வீட்டில் இருக்கிறான். அந்த போர்த்திபாலுடைய மனைவி பாருங்க, எச்சமானுடைய மனைவி. எச்சமான் எல்லா பொறுமை கொடுத்துட்டான். அவனோட வேலையை பார்த்து, அவனோட திறமையை பார்த்து, அவனுக்குள்ள இருக்கிற ஆற்றலை பார்த்து, பா நீ தான்பா எனக்கு வேணும், எது கொடுத்தலாம் சிறப்பாக செய்கிற, அதனால நீ வீட்டில் எல்லா வேலையும் நீயே பார்த்துக்கோ, எல்லாம் உன் பொறுப்பு, நீயே எல்லாம் பார்த்துக்கணும். அவங்ககிட்ட எல்லா அதிகாரத்தை கொடுக்குறாங்க பாருங்க. அந்த வாலிபன் மேலே அந்த எஜமானுடைய மனைவிக்கு ஒரு ஆசை, இவனை எப்படியாவது அடையணும், எப்படியாவது அனுபவிக்கணுன்ற பல முறை வற்புறுத்திருக்க. ஒரு நாள் தனியாக இருக்கும்போது ரொம்ப வற்புறுத்த முடியாமல் அந்த வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடிடுறான். அவனுடையக்குள்ள இருந்த அந்த வசனம் என்ன, அவன் என்ன சொல்றான்னா, தேவனுக்கு விரோதமா இந்த தப்பை நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, அவனுக்கு என் தேவன் என்ன பார்த்துட்டு இருக்கிறார் என்ற உணர்வு இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, குடும்பத்தை விட்டு பிரிந்து வந்துட்டான். குழியில தள்ளி ஒரு வெளிநாட்டுல விற்கப்பட்டு அடிமையா வேலை செய்து கொண்டிருக்கிறான். சொந்த பந்தங்கள் யாரும் மேல ஒரு அனாதையை போல தனித்து இருக்கிற அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு ஒண்ணு நிச்சயமா தெரியுது, கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், எனக்கு கர்த்தர் என்னை கவனித்து கொண்டிருக்கிறார். அந்த உணர்வு இருந்தாலும் அவனால பாவம் செய்ய முடியல. அவன் செஞ்சிருக்கலாம். ஒரு வாலிபனுடைய உணர்வு எப்படி இருக்கும்? தப்பு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு செஞ்சிருவான். இயற்கை தானே இல்லையா? ஆனா அவன் செய்யல. அவனுக்கு ஒரு உணர்வு இருந்தது, என் கர்த்தர் என்ன பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு விரோதமா என்னால எப்படி பண்ண முடியும்? அவர் என்ன கவனிச்சுட்டு இருக்கிறாரு. பாருங்க, அப்போ நாம கடவுள் நம்மை அருகில் இருக்கிறார் என்ற நம்மளால சின்ன தவறான வார்த்தை பேசிட்டா கூட வருத்தப்படும். ஆண்டவரே, நான் இந்த அவசரப்பட்டு இந்த வார்த்தை விட்டுட்டேன், இதனால அவங்களுக்கு என்ன பாதிப்பு உண்டாகும் சொல்லி, ஆண்டவரே என்ன மன்னிச்சிடுங்கன்னு அந்த சின்ன தவறு அவசரப்பட்டு பேசினாலும் கூட அந்த நொடியில உங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்க பேசுனது தப்புன்னு. ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக கர்த்தர் நடத்துகிறார்ல. ஒரு வார்த்தை கூட நீ தப்பா பேசுற அந்த நேரத்துல உனக்கு இது பேசுனது தப்புவா, இப்படி பேசக்கூடாது. இந்த உலகத்துல நம்ம எப்போ ரட்சிக்கப்படும் முன்ன என்னென்னமோ பண்ணுவோம், ஏதோ பேசுவோம். எங்க போறோம், எதுக்கு போறோம், எதை பேசுறோம், என்ன செய்யறோம், எது ஒரு நோக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் இருந்த நம்மை தேவன் அழைத்து, ஹல்லேலூயா, அவரை போல அவர் பரிசுத்தம் உள்ளவராய் மாற்றுகிறார். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்க. உங்க வார்த்தை கூட பரிசுத்தமா இருக்கணும். உங்கள் எண்ணங்கள் கூட பரிசுத்தமா இருக்கணும். அதுக்கு அவரு நம்ம கூட தான் இருக்கிற அந்த பரிசுத்த தெய்வம் நம்ம கூட இருக்கிற உணர்வு இல்லாம பரிசுத்தமா வாழ முடியாது. ஹல்லேலூயா.
ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்தால் மட்டும் போதாது. ஒவ்வொரு நொடி போதும் கர்த்தர் என்னை கவனித்து கொண்டு இருக்கிறார், என் கூட இருக்கிறார் என்ற உணர்வுக்குள்ள வரணும். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். இன்னொரு காரியம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார்ன்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்குமே, ஆனால் நீங்க தைரியசாலியா இருப்பீங்க. அல்லேலூயா. உங்களை அறியாமல் உங்களுக்குள்ள தைரியம் பெருக ஆரம்பிச்சிடும். பயம் கடந்து ஓடிப்படும். தைரியமா இருப்பீங்க இல்லையா? ஒரு அப்பா கூட சின்ன குழந்தை போகுது, கரம் பிடிச்சது. எதிர்க்கு ஒரு நாய் வந்து அந்த குழந்தை பயப்படாது. அப்பா இருக்கிறாரு பார்த்துப்ப. அது அந்த குழந்தை தனியா போச்சுன்னா, கண்டிப்பா அந்த குழந்தை என்ன பண்ணும்னா, அந்த நாய்க்கு பயப்படும். இல்லையா? என்ன வந்தாலும் சரி, என் அப்பா இருக்கிறார், அவர் கரத்தை நான் பிடிச்சிருக்கிறேன், அவர் என் கூட வந்துட்டே இருக்கிறார், அந்த உணர்வு அந்த குழந்தை இருக்கும்போது, அந்த குழந்தை ரொம்ப நாயை இது விரட்டும். தனியா இருந்த நாயை பார்த்து பயப்படும். ஆனா கரம் பிடிச்சிருந்தா நாயை இது விரட்டும். அவன் என்னன்னா, அதுக்குள்ள என் அப்பா கூட இருக்கிறாரு. அவரு இந்த நாயை ஜெயிச்சிருவாரு. அவரு நாயை அடிச்சிருவாரு. நாயி அப்பா ஒண்ணும் பண்ண முடியாதுன்றத அதுக்கு தெரிஞ்சிருக்குது. அப்பா கூட இருக்கிற உணர்வு அதுக்குள்ள ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஒரு சின்ன கடவுள் என் கூட இருக்கிறார்னு ஒரு உணர்வு உங்களுக்கு எத்தனை ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தமான பாவங்களை உங்களை வெளியே தள்ளிடுது. உன்னால பாவம் செய்ய முடியாத ஒரு பரிசுத்த நிலைக்கு வந்துடுறது. 2வது, என் தேவன் என் கூட இருக்கிறாரு. என்ன வந்தாலும் நான் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. அவன் கூட இருந்து எனக்கு ஜெயிக்க கற்றுத் தருவார். நான் மேல வருவேன், நான் சாதிப்பேன், உயர்வேன், மேல வருவேன். என்னால நல்லா சம்பாதிக்க முடியும், குடும்பத்தை நல்லா நடத்த முடியும். நான் நினைச்சதெல்லாம் செய்வேன். எங்க அப்பா என் கூட இருக்கிறார். அவர் சாதாரண ஆள் அல்ல. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு மிகப்பெரிய தைரியம். வாழ்க்கையில இதுவரையிலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக பல காரியங்களை குறித்து பயந்திருப்போம். இது எப்படிடா பண்ண போறோம்? இது எப்படிடா நடக்க போகுது? நடக்குமா? நடக்காதா? பலவிதமான கேள்விகள். நிறைய காரியங்கள பயந்து போயிருப்போம். எனக்கு அதெல்லாம் முடியாதுப்பா. அந்த அளவுக்கு எல்லாம் எனக்கு நாலேட்ஜ் இல்ல. அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்லைன்னெல்லாம் ஒரு காலத்துல நினைச்சிருக்கலாம். ஆனால் இந்த கர்த்தரை அறிந்து கொண்டு அவர் சொல்றாரு, "நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்." இந்த ஒரு ஆண்டவருக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்டு இந்த உணர்வுக்குள்ள வரும் பொழுது, எதெல்லாம் முடியாது, நடக்காது, எனக்கு வந்து செய்ய முடியாது என்ற ஒரு பயந்து ஓடினீங்களோ, அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்ப்பீங்க. இப்போ ஒரு கை பார்க்குறேன். ஹல்லேலூயா. இப்ப எனக்கு தைரியம் வந்துருச்சு. இதுக்காக பயந்து ஓடின ஒரு காலத்துல. இதுவா முடியாதுன்னு நினைச்சேன். இப்போ உனக்கு சாதாரணமா தெரியும். ஏன்னா உங்க கூட ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சர்வ வல்ல தேவன். ஹல்லேலூயா. அவர் ஞானிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஞானியா இருக்கிறாரு. அவர் நம்ம கூட இருக்கிறாரும்போது, ஒரு விதமான ஒரு நமக்குள்ள ஒரு தைரியம். நமக்குள்ள தைரியம். எப்படிப்பட்ட எதிரி கூட வந்தாலும், எதிர வந்தாலும் நமக்கு பயமே இல்ல. ஏன்னா நம்ம கூட இருக்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன். எதிரியை கூட படைத்தவர் நம்முடைய ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. ஒரு எதிரி இருக்கிறான், அந்த எதிரியை உருவாக்கினவர் நம்ம ஆண்டவர் தான். அப்போ அந்த எதிரியை காட்டிலும் நம்முடைய தேவன் பெரியவரா இருக்கும்போது நமக்குள்ள ஒரு விதமான தைரியம் வருகிறது. தேவன் நம்மோடு இருக்கிறார் ஒரு உணர்வு நமக்குள்ள பெரிய தைரியசாலிகளாய் மாற்றுகிறது. தாவீது ஒரு தனி மனிதனா, சின்ன பையனா, அவ்வளோ பெரிய கோலியாத்தை பார்த்து அவனுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. ஏன்னா அவன் தேவன் என் கூட இருக்கிறார்ன்ற தைரியம் அவனுக்கு இருக்கு. ஹல்லேலூயா. தேசமா பயப்படுது, ராஜாவா பயப்படுறாரு, எல்லா போர் சேவகர்கள், சேனாதிபதிகள், பல வருடங்களா பயிற்சி பெற்ற எல்லாருமே இந்த கோலியாத்தை பார்த்து பயப்படுறாங்க. அவ்வளோ உயரம். ஆனா பயிற்சியே எடுக்காதவன், சண்டை போட தெரியாதவன், ஆடு மேய்த்து கொண்டது ஒரு சின்ன பையனுக்கு பயமே இல்லைங்க. நான் போறேன், என்னை விடுங்க, நான் ஜெயிக்க முடியும், நான் ஜெயிச்சுட்டு வரேன், ராஜா கிட்ட போய் பேசணும். அப்போ கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்ற உணர்வு இந்த தாவீதுக்கு இருந்து. ஆளு சின்ன ஆளு தான், அவன் செஞ்ச காரியம் பெருசு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க சின்ன ஆளா இருக்கலாம், கர்த்தர் உங்க கூட இருக்கிற அந்த உணர்வு இருக்குமானாலும் பெரிய பெரிய காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க. ஹல்லேலூயா. அவ்வளோ நெருப்பு எரியுது, உங்களை போட்டோன்னு காலி பண்ணிடுவேன், நீ வணங்குன்றாங்க. அவன் சொல்றான், எவ்வளோ தைரியம் பாருங்க. பல தேசங்கள்ல வந்த ஜனங்கள் எல்லாம் அந்த சிலையை வணங்குது. ஒரு பக்கம் அக்கினி சூளை இருந்து கொண்டு இருக்கு. சொல்றான், ராஜா, இவங்க 3 பேரை மாத்திரம் இந்த சிலையை வணங்க மாட்டுறாங்க. சரி, ராஜா சொல்றா, உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். மறுபடியும் கிண்ணறங்கள், வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கப்படும்.
நீங்கள் இந்த சிலையை வணங்கிட்டீங்கன்னா தப்பிச்சிங்க, இல்லைன்னா இந்த எரிகிற சூளை 7 மடங்காக்கி அது தூக்கி போடுவன்றான். அவங்க வார்த்தையை பார்த்தீங்களா? ராஜாவே உமக்கு உத்தரவு சொல்ல, அவங்க தைரியத்தை பாருங்கள, உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமே இல்லை. நீ ராஜாவாயிரு, எவ்வளோ பெரிய 127 நாடுகளுக்கு நீ இப்போ தலைவனாரு, எதவனா இருந்துட்டு போ. என்ன உலகத்தில் யாரவனா வணங்கலாம். நாங்கள் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க, எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க பாருங்க. ஹல்லேலூயா. அவர் எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார், அவர் எங்களை அறிந்திருக்கிறார், அவங்களை நிச்சயமாய் தப்புவிப்பார் என்ற ஒரு தைரியத்தில் பேசுகிறாங்க. அவர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நான் சொல்கிறேன், அவர் உங்களோடு இருக்கிற உணர்வு உங்களுக்கு இருக்குமானா உங்க வார்த்தை தைரியமுள்ள வார்த்தையா இருக்கும். ஹல்லேலூயா. பயந்து நடுங்கின வார்த்தைகள் உங்கள் வாயில வராது. அந்த வார்த்தையில ஒரு கம்பீரம் இருக்கும். மாத்திரமல்ல, நமக்கு அவர் நமக்கு கூட இருக்கிற உணர்வு நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அவர் நமக்கு அரணா இருக்கிறார், அவர் நமக்கு கேடகமா இருக்கிறார், அவர் நமக்கு துரோகமா இருக்கிறார், அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார், அவர் நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. நம்ம கூட இருக்கிறார்னா முதல்ல அவரை தான் தொடணும், நம்மளை தொட முடியாது. ஹல்லேலூயா. அவரை தொட முடியுமா? அவரை தொட்டு தான் நம்ம தொட முடியும். அவருடைய அனுமதி இல்லாமல் நம்மளை யாரும் தொட முடியும். அப்போ நமக்கு மிகப்பெரிய ஒரு அவர் கூட இருக்கிற உணர்வு நமக்கு பெரிய ஒரு பாதுகாப்பு உணர்வு கொடுக்கிறது. நம்ம யாரும் ஒன்று அவ்வளோ சீக்கிரத்தில் தள்ளிட முடியாது. நம்ம யாரும் நமக்கு ஒரு யானையை ஐத்து துரோகத்தை பண்ணிட முடியாது. என்னையை பாதுகாக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் அந்த காலத்தில் மிக உயர்ந்த ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறான். அவன் பேரு தான் யோபு. அவனை பற்றி இந்த புத்தகத்தை வாசித்து பாருங்க. எத்தனை விதமான ஆசீர்வாதங்கள் உடையவனா பேரு அவனுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை எப்படியாவது சுற்றி சுற்றி வருவான் பிசாசு. அவனுக்கு அவன் மேலே தான் கண்ணு போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு யாரும் அங்கே இல்லை ஆசீர்வதிக்கப்பட்டவன். 7 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள், ஏராளமான ஆடுகள், மாடுகள், கழுதைகள், என்ன சொத்து சுகம். அந்த உலகத்திலே அன்னைக்கு அவன் தான் பணக்காரன் இருந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்ந்துக்கான ஆனால் கடவுளுக்கு பயந்து நடக்கிற ஒரு தேவ மனிதன் பாருங்க. பிசாசு எப்படியாவது அவனை போய் ஏதாவது பண்ணணும், ஒரு வழி ஆக்கிலன்னு சொல்லி சுற்றி சுற்றி வருகிறான். எந்த வழியில் அவனை அட்டாக் பண்ண முடியல. ஒரு நாள் நேரடியாக வந்துடுறான் இடத்துல. சத்தனே எங்கேருந்து வர, உலகமெல்லாம் சுற்றி வந்துன்னுக்கிறியா? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய யோபின் மீது கவனம் வைத்தாயோ? அவனை ஃபோக்கஸ் பண்ணிட்டியாப்பா? அவனையே நினச்சிட்டு இருக்கிறியா? எப்படியாவது அவனை தள்ளிடணும், கீழே தள்ளணும். அப்போ சொல்கிறான், நீ வேலி அடித்து காக்கவில்லையா? பிசாசு ஆண்டவர்களை, நான் சுற்றி சுற்றி வந்தது உண்மைதான், அவனை கிழக்க நினைச்சோம், ஆனால் அவனை கிட்டவே நெருங்க முடியல. ஏன்னா ஒரு வேலையை போட்டு நீங்கள் பாதுகாத்து வைத்திருக்கீங்க. ஹலோ, நம் தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கூட இருந்து எப்படிங்க நம்மளை கைவிட்டுவார், எப்படிங்க பாதுகாக்க போயிடுவார் பாருங்க. அந்த உணர்வே நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. என்ன சூழ்நிலையிலும் நம்ம தேவன் நம்மை தூக்கி விடுவார், காப்பாற்றி விடுவார், நம்ம கூட இருக்கிறார் என்பது. மிகப்பெரிய குழியில விழுந்தாலும் நீங்க தாவீதை சொல்லுங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். பாருங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கில் விழுந்துட்ட, கீழே இருக்கிற யாருமே இல்லை தூக்கிவிட, ஆனா நீங்க என் கூட இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. யாரும் இருந்தாலும் இல்லாகட்டியும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னு ஒரு உணர்வு நம்மளை ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பினுடைய மனநிலைக்கு கொண்டு போயிடும். இன்னொரு விஷயம் என்னன்னா, 4வது ஒன்று சொல்லுகிறேன். நம்முடைய பிரச்சனைகள், குறைவுகள், தேவைகள், பலவிதமான வாழ்க்கையில சந்திக்கிற காரியங்களை ஏதோ அவருக்கு தெரியாத மாதிரி டெய்லி அவர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறது. ஆண்டவரே, பண கஷ்டம் நிறைய இருக்குது, ஆண்டவரே இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குது, இந்த பிள்ளைகளெல்லாம் எப்படி வளர்க்க போகிறேன்னு தெரியல, இன்னைக்கு தேவைகள் இருக்குது, வாடகை கட்ட முடியல, உடம்புல விதமான ஒரு சோர்வுகள், இப்படியே நாளுக்கு நாள் பலவீனமாக, இப்படி ஏதோ ஒரு காரியங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், அவருக்கு போய் தெரிவிச்சுட்டு இருக்கிறது. ஆண்டவரே, உன் கூட இருக்கிறவருக்கு நீ சொல்லி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. ஹல்லேலூயா. அவருக்கு என்னமோ நீ எங்கேயோ ஊரில் தான் லெட்டர் எழுதணும் இல்லையா?
இப்போ அமெரிக்காவில் இருக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் உடனே அனுப்பிச்சிடல. அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, லெட்டர் எழுதி அனுப்புங்க. ஏன்பா இந்த குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீ அங்கே இருக்கிற, எங்களுக்கு இவ்வளோ தேவைகள் இருக்குது, இங்கே நடக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு லெட்டர் எழுதி லெட்டர் அனுப்புவாங்க. இங்கேருந்து போய் சேர்கிறதுக்கு ஒரு மாதம் ஆகும். அப்புறம் அங்கே போய் உட்காந்து படிப்பாங்க. அப்பா லெட்டர் எழுதியிருக்காங்க, ஏன் இவ்வளோ பிரச்சனை இருக்கா, இவ்வளோ காசு தேவைப்படுதா. அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து ரெடி பண்ணி அங்கேருந்து ஏதோ ஒரு வழியில் இந்த இங்கே நாட்டில் இருக்கிற அனுப்புவார். அப்படின்னா என்னன்னா, உடனே கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க வெகு தூரத்தில் இருக்கிறாங்க. இது இவங்களுடைய விண்ணப்பம் போய் சேர்றதுக்கு மாத கணக்கில் ஆகுது. அதை அவங்க அதுக்கப்புறம் படித்து அது இப்போ அங்கேருந்து ஏதோ ஒன்று அனுப்பி அப்புறம் உதவி வரணும். அப்படின்னா 2 பேருக்கும் இல்லை இடைவெளி வெகு தூரத்தில் இருக்கிறது. என் பிரச்சனையை அவர் தெரிஞ்சு கொள்ள தெரிவிக்கிறதுக்கே நாட்கள் ஆகுது. அதை அவர் புரிஞ்சு நமக்கு உதவுறதுக்கு ஒரு நாளாகுது. ஆனால் நம்முடைய கர்த்தர், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்போ இந்த நம்ம வந்து கூடவே இருக்கிறவருக்கு நம்ம கூடவே நடக்கிறார்ல, நாம் வைக்கிற அந்த அடிகள் தெரியும், நம்ம சூழ்ந்திருக்கிற சூழ்நிலை தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியுதே. இதை போய் நம்ம அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கு. அப்போ அவர் நம்மை மிக அழகாய் தெளிவாய் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம்ம கூட இருக்கிறத அந்த உணர்வு வந்துச்சுன்னா எல்லாம் என் தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீ எப்படிப்பட்ட பாதையில கடந்து போகிற, எப்படிப்பட்ட சூழ்நிலை, மற்றவங்க என்ன பேசுறாங்க, நான் எப்படி உடைக்கப்பட்டிருக்கிறேன், எப்படி நொறுக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய காரியங்கள் என்ன, இதெல்லாம் பற்றி அவருக்கு தெரியும். அவருக்கு போய் நம்ம தெரிவிச்சுட்டு இது நம்ம பிரச்சனைகளை சொல்லிட்டு இருக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. அவசியம் கர்த்தர் அறிவார். அவர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற ரொம்ப தெளிவா எழுதப்பட்ட சங்கீதத்துல பார்க்கும்போது அவர் என்ன சும்மா அறிந்தில்ல, இன்னும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த லாக்கு போடு ரவி, அந்த கதவு லாக்கு போடு. அவர் நம்மை ஆராய்ந்து சும்மா அறிஞ்சிருக்கு, மேலோட்ட மாதிரி இல்லை. இன்னுங்கிட்ட நமக்கு நம்ம பத்தி தெரியாது. இதான் பெரிய விஷயம். என் வாழ்க்கையில நான் சொல்றேன், நாட்கால தான் என்னை பத்தி எனக்கு புரியுது. ஓ இதுதான் நானா, எனக்குள்ள இப்படிப்பட்ட திறமை இருக்கா, என்னை குறித்து நான் அறிந்து கொள்ளதுக்கு நாட்கள் பிடிச்சது. இப்போ என்னை பத்தி நான் வந்து முழுசா அறிஞ்சிட்டேன்னா எனக்கு தெரியல. ஆனா என்னை குறித்து ஒருத்தர் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு முழுசா தெரியும். என்னால என்ன முடியும் முடியாது, என்னால என்ன வரும்ன்ற என்னை காட்டிலும் அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். எந்த பாதையில போனா நான் சிறப்பா வருவேன்னு அவருக்கு தெரியும். ஆகையினால கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார்ன்ற உணர்வு நம்ம என்ன செய்யுதுன்னா, நாம பிரச்சனைகளை நாம அவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார். ஒரு உணர்வு உண்டாகிறது. அப்ப அவர் கூட நடக்கும்போது அவர் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவாரு, சரியான ஆலோசனை கொடுத்து நடத்துவாரு. ஹல்லேலூயா. நம்ம அவர் கூட நடக்கிற அனுபவம் இல்லாதபடினால, அவர் கூட இருக்கிற உணர்வு இல்லாதபடி அவரோட ஆலோசனை கேட்கக்கூடிய நிலையில் இல்லாம போயிடும். அங்கே மனுஷங்கிட்ட ஓடி அவர்கிட்ட என்னையா பண்றது, உங்களுக்கு எப்படி தோணுது, நீங்க சொல்லுங்க. 10 பேர்களை கேட்டு ஆளுக்கு ஆளுக்கு ஒன்றையும் சொல்லு, நாம குழப்பி கடைசியில் நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம போறது. உன்னோடு கூட நடக்கிற ஒரு தேவன் நல்ல ஆலோசகராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் யோசனையில் பெரியவராக இருக்கிறார். அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த நேரத்தில் எதை செஞ்சா என்ன நடக்குன்றது அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவரிடத்துல நம்ம ஆலோசனை கேட்கிறவர்களா இருந்தா நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும். அப்போ நம்ம பிரச்சனை அவர் எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிற மாதிரியோ, நம்ம அவருக்கு லெட்டர் போற மாதிரி அடிக்கடி நம்ம பிரச்சனையை டெய்லி இது ஆண்டவரே, அது ஆண்டவரே, இப்படி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருக்கிறதா இல்லை. தேவன் கூட இருக்கிறான உணர்வு உள்ளவன் இதை பத்தி பேச மாட்டான். எதை பத்தி? நாகும் புத்தகம் 1 அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தன்னை நம்புகிறவர்களுக்கு அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அவரை நம்புறாங்களோ அவரை நன்றாய் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நம்பிட்டாலே அவர் உங்களை அறிய ஆரம்பிச்சிடுறாரு. அவரை தேட ஆரம்பிச்சால் அவர் உங்களை பற்றி படிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹல்லேலூயா.
உங்களை கொடுத்து திட்டமிட ஆரம்பிச்சார். வாழ்க்கையை மேலே கொண்டு வர வாசல்களை திறக்க ஆரம்பிச்சுறாரு. நம்ம தான் அவரை புரிஞ்சுக்காம இருக்கிறோம். அதுக்கு தான் சபைக்கு வரணும். அதுதான் வேதத்தை படிக்கணும். அதுக்கு தான் சத்தியத்தை கேட்கணும். அதுக்கு தான் ஒரு தெய்வ மனிதனை வைத்திருக்கிறார். இதெல்லாம் என்ன? கடவுளை குறித்து புரிய வச்சு வேத வசனத்தில் இருக்கிற மறைக்கப்பட்ட மறைபொருள் ரகசியங்களை வெளிப்படுத்துவது. வெளிப்பாடு இல்லாத ஒரு கிறிஸ்தவன் உண்மையான கிறிஸ்தவனை வாழ முடியாது, வளர்ச்சி அடைய முடியாது. வெளிப்பாட்டின் மேல் வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டே இருக்கணும். அந்த வெளிப்பாடு எங்க உருவாகுது? சபையில உருவாகிறது. ஹல்லேலூயா. ஒரு தேவன் மனிதனுக்குள்ளிருந்து வெளிப்பாடு புறப்பட்டு வருகிறது. அது கேட்கும்போது உங்களுக்குள்ள பல வெளிப்பாடுகளை தேவன் கொடுத்து உங்களை வெளிப்பாட்டின் அறிவுக்குள்ளார் நடத்துகிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும் என்பது வெளிப்பாட்டின் அறிவை அடைவது. ஹல்லேலூயா. சத்தியத்தில் மறைக்கப்பட்ட அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை ஒரு ஒரு தேவ மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அனுபவம் எங்க கிடைக்குன்னா, தேவ ஆலயத்தில் வந்து கர்த்தருடைய வசனங்களுக்கு செவி கொடுத்து கேட்க 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 உங்களுக்கு அந்த வெளிப்பாட்டின் அறிவு உண்டாக்கிடும். நீங்க வீட்டுல படிக்கும்போது கர்த்தர் அதிலிருந்து பல வெளிப்பாடுகளை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்பதான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும். எப்போ உங்களுக்குள்ள தனிப்பட்ட விதத்துல தேவனுடைய வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளா மாறுறீங்களோ, அப்பதான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். இங்க சபையில போதிக்கிற வெளிப்பாடெல்லாம் கொஞ்சம். நீ அனுதினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி போதும் அவரோடு நடந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுங்க பாரு. அது உங்களை மிக மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும். மத்திய 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். ம் ம் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே அவர் உங்களுக்கு என்ன தேவை என்பது என்னங்க இது, நான் வாயை திறந்து சொல்லல. உன் பிரச்சனை என்னன்னு அவருக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. உங்களுக்கு எவ்வளவு பண தேவை இருக்கிறது நீங்க வாய் திறக்கு சொல்ல தேவையில்லையா? அது அவருக்கு நல்லாவே தெரியுமா? எவ்வளவு நல்ல தேவன்ல. ஹல்லேலூயா. அவர் என் கூட இருக்கிறார். நான் என் கூட நடந்து வந்து கொண்டு இருக்கிறார். அப்போ என்னுடைய காரியங்கள் எல்லாம் நல்லா தெரியுது அவருக்கு. அவரு எங்கேயோ இருக்கிற மாதிரி நம்ம பிரச்சனைகளே போய் அவருக்கு புரிய வைக்கிறது, தெரிய வைக்கிறது. ஆண்டவரே, உமக்கு கண்ணு இல்லையா? உமக்கு தெரியாதா? என்ன ஆண்டவரே? எல்லாம் சொல்ல தேவையில்ல. ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கிறீங்க. உமக்கு எல்லாம் தெரியுங்கப்பா. ஹல்லேலூயா. எல்லாம் நமக்கு புரியும். எல்லாம் தெரியும். நான் சொல்லி உமக்கு புரிய வேண்டியது அவசியம் இல்ல. எனக்கு சிறந்ததை நீங்க செய்வீங்க. ஹல்லேலூயா. எனக்கு சிறப்பானதை நீங்க செய்வீங்க. அதுல 32 வசனம் வாசிங்க. 6ல 32 மத்தேயு. ம் ம் ம். உங்களுக்கு வேண்டியவைகள் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு இது கண்டிப்பா தேவை. நிச்சயமா உனக்கு கொடுக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியுது. அவருக்கு தெரிஞ்சதை நிச்சயமா உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதெல்லாம் தேவைப்படுது என்பதை நீங்கள் அறியும் முன்னே அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அது தேவை அறிஞ்சுக்கிட்டா போதுமா? இதெல்லாம் இவருக்கு தேவைன்னு அறிஞ்சுக்கிட்டு, அந்த குழந்தை கத்துது. பால் குடிச்சு ரொம்ப நேரம் ஆகுது. அப்போ கத்துது. ஒரு தாய்க்கு தெரியும். ஓஹோ! பசி எடுத்துச்சு கத்துது. அப்ப அதோட தேவை புரியுது. அப்ப என்ன பண்ணும்? தேவைய புரிஞ்சு, அதுக்கு பால் குடுத்தா தான் அந்த தேவைய பூர்த்தி செய்ய முடியும். எனக்கு தெரியுது, தேவை தெரியுது. சரி கத்துனா அது என்ன ஆகும்? அப்ப நீ கத்திட்டே இருந்தா, அ தேவை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா? அந்த தேவைய நிறைவேத்தணும்ல. அப்போ தேவனால நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள தேவனா இருக்கிறாரு. தேவை தெரிந்தவர் அந்த தேவைய நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதையும் அவரே செஞ்சு முடிச்சுறாரு. அப்போ அதை கண்டு உணர்ந்து கர்த்தருடைய கிரிகளை நாம் களிக்கூறவும் மகிழவும், கர்த்தருடைய கிரிகளை நாம் அதை சந்தோஷப்படவும், அதை மற்றவர்களுக்கு சொல்லவும், சாட்சி சொல்லவும், அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள கடந்து போகணும் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் தேவைய நான் கேட்கும் முன்னே நீங்க கரெக்டா செஞ்சீங்க பாருங்க. அதை நீ உணர்ந்து ஆனந்த கண்ணீரை விட்டு ஆண்டவரே அவருடைய நடத்துதலை உணர்ந்து போகிற வாழ்க்கை இருக்கு. அதுதான் கர்த்தரோட நடக்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா.
ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை அற்புதமா நடக்கிறதை உணர்ந்து நீங்க சந்தோஷப்படுறீங்க பாருங்க. அதுதான் கர்த்தர் உன்னோடு இருக்கிற உணர்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம கடந்து வரணும். அப்படி என்ன என் கூட இருக்கிறார்ன்ற உணர்வு வந்துட்டாலே அவர் செய்கிற கிரிகளை நம்மளால பார்க்க முடியும். ஹல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அ அவர் நம்ம கூட இருக்கிறபடினால என்ன நமக்கு உண்டாகணும்? நமக்கு அவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில அதினி அதினி காலத்துல நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இது எப்போ நடக்கும்? நாளைக்கு நடக்குமான்ட்டு அதுக்காக போராடி ஜெபிக்கணுமா? உபவாசம் போட்டு ஜெபிக்கணுமான்ட்டு இல்ல. அவர் நம்முடைய தகப்பன். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம்ம கூட வருகிறார். எப்போ கொடுத்தா இது உனக்கு நல்லா இருக்கும்னு அவருக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறார்? அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அதனால அவர் நம்ம கூட வருகிறபடினாலே, நம்முடைய தேவைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எப்போ அவர் செய்யணும்? நல்லா அறிந்திருக்கிறார். நமக்கு அந்த அறிவு இருக்கணும். கர்த்தர் நிச்சயமா செய்வார் என்ற நமக்கு அந்த விசுவாசம். இப்ப இந்த அறிவெல்லாம் வரும்போது நம்முடைய விசுவாசம் வேற லெவலுக்கு உண்டாகிறது. ஏன்னா, அவருடைய அ திட்டங்களில காலக்கணக்குல நம்ம வைத்திருக்கிறார். ஹலோ! எப்போ அவர் கூட கரம் பிடிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டோமோ, நம்ம அவர் திட்டத்துக்குள்ள வந்துட்டோம். அவர் திட்டத்த வச்சுக்கிறார். அந்த திட்டத்துல ஒரு கால கணக்கு இருக்கு. தெய்வ திட்டத்துல நாம இருக்கிறபடினால, தெய்வ பிள்ளைகளா இருக்கிறபடினால, இன்னும் 2 1/2 வயசுல ஸ்கூல்ல சேர்க்கணும்னா ஒரு கணக்கு இருக்கு. இந்த சின்ன அந்த பிரைமரி ஸ்கூல்ல சேர்க்கணும்னா அதுக்கு 2 1/2 வயசு ஆகட்டும். அப்பதான் அந்த ஸ்கூல்ல சேர்த்தா தான் அதுக்கு சரியான வயசுன்போது ஒரு கால கணக்கு இருக்குல்ல. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை குறித்து கணக்கு வைக்கிறார்ல. அதுக்கு 20 வயசாக்கும்போது இந்த நிலைக்கு வரும்போது அதற்கு தேவையானது முன்கூட்டியே எடுத்து வைக்கிறாரு இல்லையா? இப்பல்லாம் வெறும் ஸ்கீம் வந்துருச்சு. பொறந்த உடனே அதுக்கு ஒரு இது மாரி போட்டு வச்சேன்னா, அது கரெக்ட்டா அந்த காலேஜ் படிக்கிற டைம்ல இந்த பணம் அதுக்கு அந்த டைம்ல யூஸ் ஆகும்ன்னு சொல்லி பல திட்டங்கள் இந்த உலகம் கொடுத்து இருக்கிறது இல்லையா? அதை காட்டிலும் நம்மை குறித்து தேவன் மாபெரும் திட்டங்களை போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒரு திட்டத்தில் இருக்கிறோம். அவர் தேவனோடு நம்ம கூட வந்து கொண்டிருக்கிறார். அவரு கால கணக்கு வைத்திருக்கிறார். அவர் அதினதின் காலத்துல நமக்கானதை நேர்த்தியா செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நம்ம கரத்த பிடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு ரோடு கூட நடந்து போறதுதான் வேலை. இத பார்த்துட்டு அழுவுறதும், அவன பார்த்து அழுவுறதும், ஆண்டவரே என்னப்பா ஏதுப்பான்னு புலம்புறதும், கதறதும் இல்ல. இந்த தேவனுடைய கரத்த பிடிச்சு அவர் என்னோடு இருக்கிறார்ன்னு நினைச்சிட்டு உணர்ந்து கொண்டு மகிழ்ச்சியா நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும். மத்த காரியங்கள தேவன் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஈசாய்க்கு பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறான். எங்க போறான்? பலியிட போறான். யார? ஈசாக்க. ஈசாக்கு தெரியுமா? ஈசாக்கு தெரியாது. நெருப்பு இருக்கு, கட்டை இருக்கு. அல்லது தூக்கிட்டு போறாங்க. ஈசாக்கும் கூட போறான். ஒருவேளை அவனும் கட்டையை தலைமையில வச்சு தூக்கிட்டு போறான்னு தெரியாது. ஆபிரகாமும் ஈசாக்கும் கட்டைகளை எடுத்துக்கொண்டு நெருப்பு கையில எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற தீப்பெட்டிலாம் அப்போ கிடையாது. நெருப்பு தழல் எப்பவுமே வச்சிருப்பாங்க. அதுலேருந்து தான் நெருப்பு கூட்டுவாங்க. அது எப்பவும் பாதுகாத்து வச்சிருப்பாங்க. அந்த நெருப்பு உண்டாகிறது மரத்தை தேய்ச்சி எழுச்சி அதுலேருந்து ஒரு நெருப்பு உண்டாக்கி அந்த நெருப்பை பாதுகாப்பாங்க. அதுதான் நெருப்பு பாதுகாக்கிற ஒரு அந்த காலகட்டத்தில். இப்போ நெருப்பு உண்டாக்குறதுக்கு என்னென்னமோ வந்துடுச்சு இல்லை, அப்போ அது கிடையாது. அப்போ நெருப்பையும் கூட கொண்டு போவாங்க. நெருப்பு தணல் அது ஏதோ ஒரு கட்டையோ மரபோ கயிறோ ஏதோ வச்சு அந்த நெருப்பம் கொண்டு போகிறாங்க. கட்டைகளும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஈசாக்கு கூட போகிறான், ஆபிரகாம் போகிறாங்க. இப்போ ஈசாக்கு ஒரு கேள்வி. ஆமாம், கட்டைலாம் இருக்குது, நெருப்பெல்லாம் இருக்குது, எங்கே போகிறோம்? அப்பா எங்கே பலியிட போகிறான்னு போகிறாரு. இதுவும் மலை மேலே ஏறின்னு போயிட்டு இருக்கிறாரு. எல்லாம் சரி, இவ்வளோ ஹைட்டில் மலையில் ஏறி வந்துன்னுக்குறேன், நெருப்பு கட்டையை தூக்கின்னு வந்துட்டுருக்குறோம். கேட்டேன், அப்பா ஆடு எங்கப்பா? அப்பா கிட்ட கேட்குறா, ஆடு எங்க? அவன் சொல்றான், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தர் பார்த்துக்கொள்வார்ல, பார்த்துன்னு தான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. பார்த்து கொள்வார் இல்ல, பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு அவரு. உங்களை ஒவ்வொரு நகர்களையும் பார்த்துக்கணும். ஆடு தேவைன்னு அவருக்கு தெரியும். இவங்க போறதுக்கு முன்னாடி, அதாவது ஆபிரகாமும் ஈசாக்கும் பலியிட போகிறதுக்கு முன்பாக ஏற்கனவே ஒரு ஆடு அனுப்பிச்சார். ஒரு ஒரு ஆடு அனுப்பிட்டாரு. அது முன்னாடியே போயிட்டு 2 கொம்பும் புதர்ல விட்டுட்டு
கொம்பு வெளியே விடாம மாட்டிக்கின்னு அங்கே இருக்குது. மாட்டிக்கிட்டு அங்கேயே பாருங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. அவனுடைய விசுவாசம் பாருங்க. என் தேவன் எல்லாம் கரெக்டா செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பார்த்து கொண்டார். ஆடு எங்க? கர்த்தர் பார்த்துக் கொள்ளணும். அங்க போனா கையை காலை கட்டி பார்த்தா, என்னடா கட்சி ஆடு எங்கன்னு கேட்டா நம்ம கையை காலை கட்டுறாரு. அவனும் பாருங்க ஒண்ணுமே கேட்கவே இல்லை. என்னப்பா இது மாதிரி பண்றீங்கன்னு கேட்கல. அவனுக்கும் விசுவாசம் இருந்திருக்குமோ? ஈசாக்கும் விசுவாசித்துறான் பொழுது. ஏன்னா அவர் கதையெல்லாம் சொல்லியிருப்பார்ல. நீ எப்படி பிறந்த, எவ்வளோ நாள் கழிச்சு பிறந்த, கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளெல்லாம் அந்த ஈசாக்கு சொல்லியிருப்பார்ல. இதெல்லாம் கேட்டு அவனும் ஒரு விசுவாசியாக இருந்திருப்பான் போல இருக்கு. அதனால அப்பா கை காலை கட்டும்போது அவன் ஒன்றுமே கேட்ட மாதிரி தெரியல. ஏன்பா ஆடு பலி ரெண்டு கட்சியில் ஏன் கையை காலை கட்டுன்னு அவனும் சொல்ல. அவனுக்கு தெரியும் ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஏதோ ஒன்று நடக்க போகுது. என் அப்பா பொய் சொல்ல மாட்டார் இல்லையா? கடைசி வயசில் பிறந்த ஆபிரகாம் ஈசா கிட்ட போய் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அவனுக்கு தெரியும் எங்கள் அப்பா ஒருவரும் பொய் சொன்னது இல்லையே, இங்கே மட்டும் எப்படி பொய் சொல்வார்? ஒரு பக்கம் பார்க்குறான். அவன் நடத்தி வந்த தேவனையும் பார்க்குறான் ஈசாக்கு. கர்த்தர் பார்த்துக்கொள்ள வர சொன்னாரு. இப்போ என்ன கையை கட்டுறேன் இல்லை மௌனமாக உள்ளத்தில் பார்த்துக்கோ நினைச்சிட்டாரு. கையை காலை கட்டி கத்தியும் ஓங்கிட்டான் வெட்டுறதுக்கு. பாருங்க, பிள்ளை ஆண்டன் மேல் கையப்படாத நிறுத்து. அங்க பாருங்க, ஒரு ஆடு அங்க குதிரையில மாட்டிக்கொண்டு இருக்குது. இந்த ஆடு மட்டும் தனியா வந்திருக்குது. ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நீ தான் பலியாடு. இயேசுவை போல தனியாய் இந்த ஆடு யாருமே இல்லாம தனி ஆடாய் பலியாகும்படியா வந்திருக்குது. அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார். ஹல்லேலூயா. உன்னோடு கர்த்தர் வருகிறது உண்மையானால், அவர் உன்னோடு இருக்கிறத நீ நம்புகிறது உண்மையானால், நான் சொல்றேன், உன்னுடைய வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ கர்த்தர் நேர்த்தியாய் அதினதின் காலத்தில் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நமக்கு அந்த விசுவாசம் இருக்கணும். தேவன் நிச்சயமாய் அவர் குறித்த காலத்தில் எனக்கு செய்வார். ஹல்லேலூயா. நிச்சயமா நான் மேலே வருவேன். நிச்சயமா கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பார்த்து கொண்டிருக்கிறார், பார்த்து செய்வார். ஹல்லேலூயா. அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். பார்த்து கொண்டிருக்கிறார்னா கவனித்து கொண்டிருக்கிறார். என்னையே அவர் போக்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். இவன் எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறான், என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, என்னுடைய நம்பிக்கை எப்படி, என்னையே போக்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். எந்த நேரத்தில் உனக்கு என்ன செய்யணும் என்பதை அவர் ஏற்கனவே திட்டத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரம் அந்த பலியை நிறுத்தின அடுத்த செகண்ட்ல அங்க ஒரு பலி ஆடு வேணுமே, எப்போவே அனுப்பிட்டார். எப்போவே அனுப்பிட்டார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க பிரச்சனைகள் தீரணும்னு ஜெபம் பண்ணிக்கிறேன், அதுக்கு தீர்வை ஏற்கனவே உண்டு பண்ணி வச்சுட்டாருங்க. ஹல்லேலூயா. நீ பிரச்சனை தீரணும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, ஆனா அதுக்கான எல்லாத்தையும் உண்டு பண்ணி வச்சுட்டு இருக்கிறாரு. அது கரெக்டான நேரத்தில் உன் கையில வந்து சேரும். ஹல்லேலூயா. பிரச்சனை பார்க்காதீங்க, என் தேவன் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அவர் உன்னையும் பார்க்கிறாரு, உன் பிரச்சனையை பார்க்கிறார். ஹல்லேலூயா. பிரச்சனை பார்த்தவன் பிரச்சனை தீராது. பிரச்சனை தீர்க்கிற ஒருவர் இருக்கிறார். அந்த பிரச்சனையை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். உனக்கு எப்போ எதை செய்யணும்னு அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். கண்களை மூடி. கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு அவர் பேசியிருக்கிறார். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆடுகள் பின்